அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாபாரதத்தில் ஆதி பருவம் பகுதி 17 நம்ம பார்க்க போகிறோம். துரோணர் ஏகலைவனை பார்த்து என்னை குருவாக எண்ணுகிறாயான்னு கேட்குறாரு. அவன் துரோணரோட பாதங்களில் வீழ்ந்தான். அவனுடைய கண்களில் தண்ணீர் வழிந்தது. தங்களுடைய அருளால் தாங்கள் எனக்கு குருவானீங்கன்னு ஏகலைவன் தெரிவிக்கிறான். எனக்கு குரு தட்சணையாக தருவாயான்னு துரோணர் கேட்குறாரு. குரு தட்சணை கேட்பதன் வாயிலாக நீங்கள் என்ன சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டீர்கள். நான் பாக்கியவான் ஆனேன். என்னுடைய அனைத்தும் தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன்னு ஏகலைவன் துரோணர்கிட்ட தெரிவிக்கிறான். உன்னுடைய வழக்கை கட்டவரல தட்சணையாக நான் வேண்டேன்னு சொல்கிறாரு. உடனே குருவின் மீதுள்ள பக்தியின் வேகத்தால் ஏகலைவன் தன்னுடைய வலது கை கட்டவரல வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட துரோணரோட பாதங்கள் முன் சமர்ப்பிக்கிறான். ஏகலைவன் குருவின் மீது வைத்த பக்தி உண்மை அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் வில்வித்தை மற்றும் தனுர்வேதத்தின் மேலான ரகசியங்கள் அனைத்தும் அவனை விட்டு விலகியது. கொடூர செயல் போல தெரியும் இந்த நிகழ்ச்சியை பற்றி துரோணாச்சாரியார் சில அடிப்படை கோட்பாடுகளை தெரிவிக்கிறாரு. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நிறைஞானம் வாய்க்க பெற்றவர்களே. அதனை தக்க முறையில் நாடினால் அது உள்ளத்திலிருந்து வெளியாகின்றது. அந்த தத்துவத்தின்படி ஏகலைவனும் குருபக்தி மூலம் தக்க முறையில் நாடி வில்வித்தைகளை தனுர்வேதத்தையும் அடைகிறான். குருபக்தியின் வாயிலாக ஏகலைவன் வில்வித்தையில் அர்ஜுனனை விட மேலானவன் ஆகிறான். அவனுடைய கட்டவிரலை கேட்டு அவனுடைய வில்வித்தையை பால்படுத்தியது போல பார்ப்பதற்கு தோன்றலாம். ஆனால் ஏகலைவனோட நன்மைக்காகவே அவ்வாறு செய்ய அவனது குருவாய் எமக்கு சூழ்நிலை அமைந்தது. தனுர்வேதத்தை கற்றுக்கொண்டால் அந்த வேதத்தின் நியமங்களை கடைபிடிக்கலைன்னா அது வேதத்தை கற்றவரை மேன்மை நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு தள்ளிடும். பெற்ற ஞானங்கள் அனைத்தும் மறந்து போகும். வேடுவனாய் இருக்கும் ஏகலைவன் வேதத்தின் நியமங்களை கடைபிடிக்கும் சூழ்நிலை அவனுக்கு இல்லை. இப்போது அவன் குருபக்தியின் விளைவா தனுர்வேதத்தை கற்றவனாகிறான். குருவிற்கு தனது விரலை வெட்டி காணிக்கையாக கொடுத்ததோட விளைவா மேலும் இறைஞானத்தை பெற்றவனாகிறான். குருவாய் அவனுக்கு தேவையானதை அவனுக்கு செய்துவிட்டேன். ஏகலைவனோட குரு பக்தியை உலகம் அறிந்து கொள்ளும். அவன் புகழ் நீடூடி பல்லாண்டு காலம் இருக்கும்னு அனைவரிடமும் சொல்லி முடிக்கிறாரு. தம்முடைய சிஷ்யர்கள் வில்வித்தையில் அடைந்திருந்த திறமையை சோதிக்கும் பொருட்டு துரோணாச்சாரியார் ஒரு நாள் அம்மாணக்கர்களுக்கு இடையில பரீட்சை ஒன்று வைக்கிறாரு. குரு சிஷ்யர்களும் மரச்சோலையில் கூடினாங்க. மரக்கிளையின் இடையே அடர்ந்து வளர்ந்திருந்த பச்சை இலைகளுக்கு இடையில உலர்ந்து போன சில இலைகளும் ஒன்றுபட்டு பல பறவை போல தென்பட்டன. அதனை துரோணாச்சாரியார் சிஷ்யர்களுக்கு சுட்டி காட்டுறாரு. மேலே முக்கோணம் போல தென்படுகின்ற மரக்கிளையை பாருங்க. அதுக்குள்ள ஒரு சிறிய பறவை ஒன்று அமர்ந்திருப்பது போல தென்படுது பாருங்கன்னு சொல்றாரு. அனைவருக்கும் அந்த காட்சி தெரிந்தது. ஒவ்வொருவராக அந்த பறவையின் மீது குறி வச்சு வில்ல அம்ப பூட்ட வேண்டும். அதன் பிறகுதான் கேட்கின்ற கேள்விக்கு விடை கொடுக்கணும். தாம் ஆணையிடுகிற போது அந்த பறவை போல இருக்கும் குறியின் மீது அம்ப விடணும்னு மாணவர்களுக்கு சொல்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் மகாபாரதத்தோட ஆதி பருவம் பகுதி 18 உங்களுக்கு அளிக்கிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.